செம டிசைனா ஒரு குட்டி குதிரை மாதிரி இருக்குல்ல. லாங் போறதா இருந்தாலும் இந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே இது நீங்க ஆஃப் ரோட்ல ராலி ரேஸ் பண்ணனாலும் இந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். பட்ஜெட் கேட்டகரியில் வெஹிக்கிள் எல்லாமே இந்த ராடு இருக்குமான்னு கேட்டா டவுட் தாங்க. டியூப் டயர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இது டியூப்லெஸ் கிடையாது. ஷார்ட் ரைடு டிரைவ் பண்றப்போ இது ரொம்ப கால் எத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பில்லியன் ரொம்ப ரிலாக்ஸா உட்காந்து வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு TN75 Motor Vlogs. ஸோ இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் guys பார்க்க போகிறோம். ரீசெண்டாக லான்ச் பண்ண எக்ஸ்பல்ஸ் 210 பற்றி தான் guys பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு மினி குதிரைன்னே சொல்லலாம். ஸோ எக்ஸ்பல்ஸ் 210 பற்றி பார்க்க முன்னாடி இந்த வண்டி ரிவ்யூ யார் கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலில் இருக்க ஸ்ரீ வள்ளி ஹீரோஸ் தாங்க கொடுத்தாங்க. யாருக்காச்சும் டெஸ்ட் ட்ரைவோ என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன், அதை டிஸ்கிரிப்ஷன்லேயும் அவங்க நம்பர் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெஹிக்கிளை பார்க்குறப்போ செம டிசைனா ஒரு குட்டி குதிரை மாதிரி இருக்குல்ல. ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் உங்களுக்கு ஒரு அட்வென்ச்சர் வெஹிக்கிள் வேணும், இல்ல டர்ட் பைக்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்ணை மூடிட்டு எடுக்க வேண்டிய வெஹிக்கிள் தாங்க இந்த எக்ஸ்பல்ஸ் 210. ஸோ நீங்க லாங் போறதா இருந்தாலும் இந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே இது நீங்க ஆஃப் ரோட்ல ராலி ரேஸ் பண்ணனாலும் இந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். மெயினா இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர் ரோட்டுக்கு இந்த வெஹிக்கிள் அல்டிமேட்டா சூட் ஆகுங்க. இங்க நிறைய ரைடர்ஸ் கேட்டாலே உங்களுக்கு தெரியும். எக்ஸ்பல்ஸ் 200 யூஸ் பண்ற யூசர்ட்ட கேட்டாலே தெரியும் இந்த வெஹிக்கிள் நம்ம ஊருக்கு எவ்வளவு சூட் ஆகுது சொல்லிட்டு. இந்த எக்ஸ்பல்ஸ் 210 பத்தி பார்க்க முன்னாடி இதுல என்னெல்லாம் வேரியன்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுல ரெண்டு வேரியன்ட் வச்சிருக்காங்க, பேஸ் வேரியன்ட், டாப் வேரியன்ட் வச்சிருக்காங்க. நம்மகிட்ட இருக்க என்ன வேரியன்ட் பாத்தீங்கன்னா டாப் வேரியன்ட். ஸோ டாப் வேரியன்ட்ல ரெண்டு கலர் யூஸ் பண்றாங்க, அதே பேஸ் வேரியன்ட்ல ரெண்டு கலர் யூஸ் பண்றாங்க. இந்த வெஹிக்கிள்ல ஃபியூச்சர்ஸ் பத்தி பாத்தீங்கன்னா இதுல சுவிட்சபிள் ஏபிஎஸ் கொடுத்திருக்காங்க, ஸ்லீப்பர் கிளட்ச் யூஸ் பண்ணிருக்காங்க. மெயினா இதுல பாத்தீங்கன்னா அந்த 200 கம்பேர் பண்றப்போ அந்த 210ல TFT டிஸ்பிளே ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அது ரொம்ப கியூட்டா இருக்குங்க. ஒன் பை ஒன்னா இந்த வெஹிக்கிள்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃப்ரண்ட் சைட்ல நம்ம ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நோட்டீஸ் பண்றது இந்த ஹெட்லாம்புங்க. ஹெட்லாம்ப் பாத்தீங்கன்னா LED பிளஸ் ப்ரொஜெக்டர் லைட் கொடுத்திருக்காங்க. மேல LED இருக்கு, கீழே ப்ரொஜெக்டர் கொடுத்திருக்காங்க. கைஸ் நைட் டைம் எடுத்தீங்கன்னா ரொம்ப விசிபிளா இருக்குன்னு சொல்லி நம்புறோம். சைடுல பாத்தீங்கன்னா DRL கொடுத்திருக்காங்க. அது ஒரு H ஷேப்பா இப்போ ஹீரோ தரத்துல யூஸ் பண்றாங்க. LED பிளிங்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. டேன் பிளிங்கர்ஸ் ஃபுல்லாவே LED தாங்க. ரியல் டெயில் லைட் LED செட்டப் தான் கொடுத்திருக்காங்க. இந்த டெயில் லைட்டை நீங்க எங்கேயோ பார்த்த மாதிரி உங்களுக்கு தோணுதா? ஆமாங்க, இது எங்கன்னா நம்ம அந்த எக்ஸ்ட்ரீம் 125 இருக்கு தெரியுமா, அதுல இருக்க டெயில் லைட் தான் இன்ஸ்பயர் பண்ணி இங்க கொடுத்திருக்காங்க. நார்மலா அந்த 200ல இருக்கிற டெயில் லைட்டை விட இந்த டெயில் லைட் ரொம்ப பெட்டரா இருக்குன்னு சொல்லலாம். கொஞ்சம் லாங்கரான ஒரு விண்ட்ஷீல்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ இது நம்ம ஹைவே போறப்போ ஓரளவுக்கு இந்த விண்டு ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்லலாம். ஆனா நீங்க லோ வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா இந்த விண்ட்ஷீல்டு வராதுங்க. ஸோ அதுக்கு ஒரு ஹெட்லைட் கீழே பாத்தீங்கன்னா ஒரு கிராபிள் ராடு மாதிரி ஒன்று கொடுத்திருக்காங்க. இது ஆஃப் ரோட் போறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட்ஜெட் கேட்டகரியில் வெஹிக்கிள் எல்லாமே இந்த ராடு இருக்குமான்னு கேட்டா டவுட் தாங்க. இந்த KTM சீரிஸும் சரி, இல்லைன்னா நீங்க சுசுகி சீரிஸ்லயும் சரி இந்த ராடை நீங்க பார்க்கவே முடியாது. பட் இந்த எக்ஸ்பல்ஸ் 210ல இந்த ராடு அஃபிஷியலாவே ஷோரூம்லேயே கொடுக்குறாங்க. நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்ல போய் இதை ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. நம்ம அட்வென்ச்சர் வெஹிக்கிளா இருந்தாலும் சரி, ஆஃப் ரோட் வெஹிக்கிளா இருந்தாலும் சரி, டர்ட் பைக்ஸா இருந்தாலும் சரி, இந்த ஃபெண்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் போகிறப்போ இந்த செளியோ இல்லைன்னா அந்த தண்ணி அடிக்கிறப்போ நம்ம மூஞ்சில் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப ப்ரொடெக்ஷனாக இருக்கும். நார்மலாக நீங்கள் எக்ஸ்பல்ஸ் 200ல பார்க்குறத விட இந்த ஃபெண்டர் ரொம்ப டிசைனாக இருக்குது. ஏன்னா அந்த ஃபெண்டர் பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா இது கர்வாக கொடுத்துருக்காங்க. அது பார்க்குற டிசைனாக சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபி சஸ்பென்ஷன் தான் ஃப்ரண்டில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப லாங்கான ஒரு சஸ்பென்ஷனுங்க. ஸோ ஆஃப் ரோட் எடுத்துகிட்டு போகிறப்போ வேற லெவலாக இருக்கும். இது ஒரு 41 mm சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் டிராவல் பார்த்தீங்கன்னா 210 mm டிராவல் கொடுத்துருக்காங்க. நம்ம ஊர் ரோட்டுக்கு ஓட்டுறதுக்கு ரொம்ப மிதந்து போற மாதிரி இருக்குங்க. அவ்வளோ லாங்கான ஒரு சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சஸ்பென்ஷன்ல இந்த சேர் அடிச்சு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக்ல பார்த்தீங்கன்னா மோனோ சாக் அப்சர் தான் கைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சஸ்பென்ஷனும் வேற லெவலில் இருக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டர் ஓட்டினேன். இது என்னன்னா ஆஃப் ரோட் யூஸ் பண்றதும் சரி, நம்ம சிட்டி சைடு ஓட்டுறதும் சரி, லாங் போறதுக்கும் இந்த சஸ்பென்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ தரத்துல இருந்து சொல்றாங்க. இந்த வீலை பத்தி பார்ப்போம் கைஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுல ஸ்போக்ஸ் வீல் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே ஸ்போக்ஸ் வீல் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. டியூப் டயர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இது டியூப்லெஸ் கிடையாது. இதுல ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 90/90 செக்ஷன் டயர் கொடுத்திருக்காங்க, 21 இன்ச். அதே இது பேக்ல பாத்தீங்கன்னா 120/90 செக்ஷன் டயர் கொடுத்திருக்காங்க, 18 இன்ச் டயர் தான் கொடுத்திருக்காங்க. டயரோட பேட்டர்ன்ஸ் எல்லாமே அழகா கொடுத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஃப் ரோடுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம சிட்டி சைடு எடுத்துட்டு போறப்போ இந்த பேட்டர்ன்ஸ் ரொம்ப நெகட்டிவ் ஷேடா எனக்கு தெரியல, ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. 276 mm டிஸ்க் செட்டப் ஃப்ரண்ட்ல கொடுத்திருக்காங்க. அதே இது பேக்ல பாத்தீங்கன்னா 220 mm டிஸ்க் பிரேக் கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஷார்ப்பான ஒரு டிஸ்க் பிரேக் தான் கொடுத்திருக்காங்க. டியூயல் சேனல் ABS யூஸ் பண்ணிருக்காங்க. ப்ரீவியஸா இருக்க எக்ஸ்பல்ஸ் 200ல பாத்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ABS அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க.
அதே இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் வேரியண்ட்டில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டாப் வேரியண்ட்டில் மட்டும்தான் டியூல் சேனல் ஏபிஎஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக இதோட டிசைனை பற்றி பார்ப்போம் கைஸ். இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாப் வேரியண்ட். ஸோ இதில் நம்ம இந்த ப்ளூ வேரியண்ட் தான் இருக்குது. ஸோ ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ரோட் ப்ரெசன்ஸ் ரொம்ப அதிகமாக கொடுக்குன்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேங்கோட சேர்த்து ஒரு ஃபேரிங் மாதிரி ஒன்று கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இதில் ஹீரோன் பால்சிங் பண்ணியிருக்காங்க. DOHCன்னு சொல்லிட்டு இன்ஜினோட அந்த டெக்னாலஜி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பல்ஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோன்னு சொல்லிட்டு ஒரு ரப்பர் ஷேப்பில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லலாம். இதில் சின்ன சின்ன ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பீஸை பார்த்தீங்கன்னா இதில் 2 டன் லிக்விட் கூடுன்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஸ்டிக்கரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலாக இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப ஆக்வர்டாக இல்லாமல் ரொம்ப ஸ்டைலாக இருக்குன்னு சொல்லலாம். அது மாதிரி சீட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு இதில் கீ செட்டப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கிராபிள் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட்டில் போய் லக்கேஜ் ஏற்றுறதுக்கு கேரியர் செட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஹீரோ தரத்துலேருந்தே கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். இதில் மேக்ஸிமம் 3 kg வரைக்கும் ஏற்றலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் நம்ம பசங்க என்ன ஒரு 7-8 kg ஏற்றுவாங்க. அவ்வளோக்கு தாங்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த வெஹிக்கிளை ஒரு சிட்டி சைடில் கொண்டு விட்டா ஆட்களை நோட் பண்ணுறது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ராஸுங்க. இந்த எக்ஸ்ட்ராஸ் டிசைன் உள்ள வெஹிக்கிளை நான் பார்த்ததே இல்லைங்க. ஈவன் இந்த இம்பல்ஸ் எக்ஸ்பல்ஸை தவிர, இந்த ஹீரோ தரத்தில் உள்ள வெஹிக்கிளை தவிர நான் வேறு வெஹிக்கிளை நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. அவ்வளோ அழகாக டிசைன் கொடுத்துருக்காங்க. அட்வென்ச்சர் டூரிங் ஏதாச்சும் பண்ணுறப்போ இந்த தண்ணி இந்த எக்ஸ்ட்ராஸ்குள்ளே ஏறி வண்டி ஆஃப் ஆகாமல் இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராஸை அப்படியே மேலே கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு டிசைனர்ஸும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. எக்ஸ்ட்ராஸை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இந்த ப்ரொடெக்ஷன்லாம் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் பில்லியன் கால் வைக்கிறப்போ ஹீட் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ப்ரொடெக்ஷன்லாம் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ராஸ் நோட் கேட்டிங்கன்னா நீங்களே மிரண்டுருவீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா டர்ட் பைக்ஸ் இருக்குது தெரியுமா, அதோட எக்ஸ்ட்ராஸ் நோட் மாதிரி தான் கைஸ் இருக்குது. நீங்களே பாருங்கள். ஓ ஸோ கைஸ் டெட் பைக்ஸ் இருக்குல்ல அதோட எக்ஸ்ட்ராஸ் நோட் மாதிரி தான் கைஸ் இருக்குது. அவ்வளோ க்யூட்டாக இருக்குது சவுண்டு. எனக்கு பர்சனலாக இந்த சவுண்டு பிடிச்சிருக்கு. நிறைய பேருக்கு இந்த அட்வென்ச்சர் வெஹிக்கிள் எடுக்கிறப்போ ஒரு டவுட் இருக்கும், சீட் ஹைட் எவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 830 mm சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. நான் உட்காந்து காமிச்சு தரேன் கைஸ். ஓரளவுக்கு டாலான வெஹிக்கிள் தாங்க. ஸோ சீட் இது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வருது. ஸோ நம்ம இப்போ ஆஃப் ரோட் பண்ணுறப்போ இது இந்த மாதிரி மேலே ஏறி இருக்கும் கரெக்டாக. அப்போது சீட் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஷார்ட் ரைடு இதை ட்ரைவ் பண்ணுறப்போ இது ரொம்ப கால் எத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ பட் நான் ஹைட் உண்டு. ஸோ அதனால் எனக்கு ஈஸியாக கால் எத்துது. அதே நீங்கள் பேக்கில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக நம்ம கீழே கால் எத்துன்னு சொல்லலாம். மெயினாக அட்வென்ச்சர் வெஹிக்கிளும் சரி இந்த ஆஃப் ரோட் வெஹிக்கிள்ஸை நம்ம நோட்டீஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ். இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 220 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப் ரோடும் சரி நம்ம அட்வென்ச்சராக இந்த வெஹிக்கிளை ட்ரை பண்ணுறப்போ இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். ஃபைனலி நம்ம இதோட இதயத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அப்டேட்டடான ஒரு இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. கரிஷ்மா XMR இருக்குது தெரியுமா, அதோட இன்ஜின் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. 210 cc இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட BHP பவர் பார்த்தீங்கன்னா 24.6 PS பவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. டார்க் பார்த்தீங்கன்னா 20.7 Nm டார்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் போகிறப்பவும் சரி ஆஃப் ரோட் பண்ணுறதுக்கும் இந்த வெஹிக்கிளோட பவர் வேறு லெவலில் இருக்கும். DOHC இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6 கியர் இந்த வெஹிக்கிளில் உண்டுங்க. ஸோ பழைய நீங்கள் எக்ஸ்பல்ஸ் 200 எடுத்தீங்கன்னா 5 கியர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த வெஹிக்கிளில் 6 கியர் உண்டு. லிக்விட் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம லாங் போகிறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெஹிக்கிளில் நான் இன்னும் நோட்டீஸ் பண்ணேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் இருக்குல்ல அது ஒரு சைடாக வச்சிருக்காங்க. நம்ம எல்லா வெஹிக்கிளும் KTM பைக்ஸாக இருந்தாலும் சரி எந்த லிக்விட் கூல்டு வெஹிக்கிள் எடுத்தாலும் ரேடியேட்டர் இந்த சென்டரில் வரும். இந்த வெஹிக்கிள் ஸ்லீப்பர் கிளச் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இன்ஜின் பிரேக்கிங் பண்ணுறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி கிளச்சும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த வெஹிக்கிளோட வெயிட் பார்த்தீங்கன்னா 170 kg இருக்குது. ஓரளவுக்கு வெயிட் அதிக மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுங்க. ஆனால் இந்த வெஹிக்கிளுக்கு ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நமக்கு லாங் அடிக்கிறப்போ எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குட்டியோண்டு ஃபியூல் டேங்க் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 13 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 35 to 40 கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் கம்பெனி தரத்தில் 35 தான் சொல்கிறாங்க. நீங்கள் ஓரளவுக்கு கரெக்டாக ஓட்டுறீங்கன்னா 40 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதே அடிச்சு பிறகு இப்படி ஓட்டினீங்கன்னா 30 இல்லைன்னா 35 அடி தான் கொடுக்கும். இல்லை சீட்டிங் புஷனிங் ஸோ ரைடருக்கு ரொம்ப புஷனிங்காக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லலாம். பேக்கில் கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருக்காங்க. அதனால் பில்லியன் உட்கார்ந்து வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நான் காமிச்சு தரேன். ஸோ அது மாதிரி இந்த ஃபுட் ரெஸ்ட் இருக்குல்ல பேக்கில் ஃபுட் ரெஸ்ட்டு எல்லா வெஹிக்கிளும் கொஞ்சம் மேலே இருக்குது. அப்படி தானே இது ரொம்ப கீழே இருக்குது. நான் உட்காந்து காமிச்சு தரேன். ஸோ ரொம்ப கீழே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ரைடு போகிறப்போ இந்த பில்லியன் ரொம்ப ரிலாக்ஸாக உட்காந்து வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. பட் ஆனால் சீட்டிங் பேக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புஷனிங் கம்மியாக தான் இருக்குது.
அதே இது ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப புஷனிங்காக இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஃபியூல் டேங்க் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ரீமியம் வெஹிக்கிள் ஓட்டிட்டு போகிற மாதிரி ஃபீல் கொடுக்குறதே இந்த ஃபியூல் டேங்க் தாங்க. இப்படி உட்காந்து போகிறப்போ வேற லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த சுவிட்ச் செட்டப் எல்லாமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கு கூட இந்த கிரே கலர் யூஸ் பண்ணுறது ரொம்ப ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் பை த்ராட்டில்லாம் கொடுக்காம அது ஒயர்டு த்ராட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆஃப் ரோட் கொண்டு போகிறப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வெஹிக்கிளில் கிக்கர் கிடையாது. இந்த கிக்கர் இருந்திருப்பி இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். ஹசார்ட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஆஃப், இன்ஜின் ஆன், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரே சுவிட்சில் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கீபேடாக ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஹார்ன் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாஸு, பிரைட்டு, டிம் எல்லாமே ஒரே சுவிட்சில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். ஆனால் இதில் அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் கிடையாதுங்க. இதாங்க கீ, இல்லை ஹீரோன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி கொடுத்துட்டு இப்படி ஆன் பண்ணிங்கன்னா டிஎஃப்டி ஒரு 4.2 டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப டீட்டெயில்டாக இருக்குங்க. சைடில் பார்த்தீங்கன்னா வார்னிங் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சென்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஆர்பி மீட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், ரைட் மோட்ஸ் இருக்குல்ல அது காமிக்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கியர் இண்டிகேட்டர்ஸ், ஓடா மீட்டர் கீழே இருக்குது. அது மாதிரி எவ்வளோ ஸ்பீடு போகிறோம்னு சொல்லிட்டு இதில் காமிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இதில் காமிக்கும். அது மாதிரி டைமும் காமிக்குதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப் இருக்குது, ட்ரிப் 1, ட்ரிப் 2, ஏபிஎஸ் மோடு இருக்குது. ஏபிஎஸ்ல பார்த்தீங்கன்னா 3 மோடு இருக்குது. ரோட் மோடு, ட்ரையல் மோடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடுன்னு சொல்லிட்டு 3 மோடு இருக்குது. இல்லை ரோட் மோடில் பார்த்தீங்கன்னா 2 ஏபிஎஸ் ஆனில் இருக்கும். ட்ரையல் மோடில் பார்த்தீங்கன்னா பேக் ஏபிஎஸ் மட்டும் ஆஃப் ஆகும். அதே இது நீங்கள் ஆஃப் ரோட் மோட் பார்த்தீங்கன்னா 2 ஏபிஎஸும் ஆஃபாக இருக்கும். ஆஃப் ரோட் பண்ணுறப்போ இந்த 2 ஏபிஎஸும் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்லைடிங் பண்ணுறதுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் இருக்குது. அப்பியரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ, டே, நைட்டு கொடுத்தீங்கன்னா இதோட லே அவுட்டே மாறுதுங்க. பிளாக் கலரில் மாறுது. கீழே பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் இருக்குது. பிரைட்னஸை நீங்கள் கூட்டுக்கலாம், குறைச்சிக்கலாம். இது வின்கெட்ஸ் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மியூசிக், ஃபியூயல், நேவிகேஷன், இன்ஃபோலாம் இருக்குது. ஸோ டேட் டைமு, அப்புறம் கனெக்டிவிட்டிங்க. ஸோ இதில் கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குது கைஸ். நீங்கள் இதில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா tan by tan நேவிகேஷன், அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் அலர்ட்ஸு, கால் அலர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு ஹீரோவில் ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் இதை பண்ணிக்கலாம். இதில் ரைடர் இன்ஃபோ இருக்குது. உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அது மாதிரி சாஃப்ட்வேர் அப்டேட். ஸோ இதில் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதில் அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். அதோட டிஸ்க்ளைமர் வச்சுருக்காங்க. ஸோ இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் நிறைய இதில் கொடுத்துருக்காங்க கைஸ். அழகான ஒரு குட்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த சுவிட்ச் செட்டப்பில் என்ன யூஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் இங்கே உள்ள ரைட் மோட்ஸ் எல்லாம் வருது. ஸோ ஆனால் இது இந்த ஒருக்கா ப்ரெஸ் பண்ணாலே இந்த ரைட் மோட்ஸ் எல்லாம் வருவி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதில் 3 ரைட் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரைட் மோட்ஸ்னு சொல்லாமல் ஏபிஎஸ் மோடுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த மோட்ஸை யூஸ் பண்ணுறப்போ அதுக்கேற்ற மாதிரி ஏபிஎஸ் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ கைஸ் ஃபைனலாக இதோட ப்ரைஸை பார்ப்போம். நாகர்கோவிலில் பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,71,000 சேல் ஆகுது. 1,71,000 எந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா இந்த டாப் வேரியன்ட் தாங்க 1,71,000 சேல் ஆகுது. அதே இது பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா இதோட 10,000 rupees கம்மியாக இருக்குங்க. இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஏதாச்சும் எங்கே ரீஸோ இல்லைன்னா டெஸ்ட் ட்ரைவ் இருந்தால் இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக இந்த வெஹிக்கிள் யாருக்கு சூட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெய்லி நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னா நீங்கள் இதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துடுங்க. ஸோ ஏன்னா முழுக்க இது ஆஃப் ரோடுக்கும் டூரிங் பர்பஸுக்கு தான் இந்த வெஹிக்கிளை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆஃபீஸ் போயிட்டு வீக்கெண்ட் எல்லாம் டூரிங் பண்ணுவேன், இல்லைன்னா ஆஃப் ரோட் பண்ணுவேன், இல்லைன்னா ரேலி ரேஸ் ஓட்டுறேன் அப்படின்னா கண்ணை மூடிட்டு இந்த வெஹிக்கிள் எடுக்கலாங்க. எல்லா ஹீரோ ஷோரூம்லேயும் இந்த 210 200 அவைலபிளுங்க. உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கு உங்களுக்கு பட்ஜெட்டை பார்த்து நீங்கள் வெஹிக்கிளை பை பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அகைன் ஸ்ரீவல்லி ஹீரோஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ டாடா பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போவோம்.